வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பெண்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த தகவலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்ய தொடங்கியுள்ள நிலையில் பல இடங்களில் இன்னும் முகாம்கள் தொடங்கப்படாமல் உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி இந்த திட்டத்தின் விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டது. அரசு அறிவிப்பின்படி அன்று முதல் 9000 முகாம்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் சில இ சேவை மையங்கள் தவிர மற்ற இ சேவை மையங்களில் இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. அதோடு இல்லாமல் சென்ற முறையைப் போல ரேஷன் கடைகளிலும் பல இடங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை. அரசு சார்பாக நேரடியாக நடத்தப்படும் ஒரு சில முகாம்கள் தவிர வேறு எங்கும் முகாம்கள் நடத்தப்படவில்லை. இதனால் பலரும் தங்களுக்கு அருகில் நடக்கும் முகாம்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். அதற்காக கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு வாரத்தில் முழுமையான முகாம்கள் அமைக்கப்பட்டு அவை எங்கேயெல்லாம் அமைக்கப்படுகிறது என்ற முறையான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படவில்லை என்பதால் இ சேவை மையங்களே முகாம்களாக இயங்கும். உங்களுடைய பகுதியில் சிறப்பு முகாம் பெரும்பாலும் ரேஷன் கடைகள், நகராட்சி, உள்ளாட்சி அலுவலகங்களில் அமைக்கப்படும். அது இல்லாத பட்சத்தில் இ சேவை மையங்களில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பின்வரும் விதிகளை மற்றும் விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்து விண்ணப்பம் செய்தால் எளிதாக இந்த திட்டத்தில் இணைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருந்தால் 1000 ரூபாய் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஒரு வீட்டில் 2 குடும்பங்கள் இருக்கிறது. இருவரும் தனித்தனியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டின் குடும்ப தலைவிகளுக்கு நிச்சயமாக மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கூட்டு குடும்பங்களாக வாழக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேஷன் கார்டுகள் வைத்திருக்காங்க. அப்படி தனித்தனியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் வயதான முதியவர்களை எல்லாம் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கி புதிதாக விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கும் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. உதாரணமாக, உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம், அவர் பென்ஷன் வாங்கலாம். இதனால் வீட்டில் உள்ள மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் ஏற்படும். இதனால் பலர் தங்களுடைய வீடுகளில் பாட்டிகளின் பெயர்களை ரேஷனில் இருந்து நீக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் உங்களுடைய வீட்டில் எத்தனை பெண்கள் அரசின் பென்ஷன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அந்த ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி யாரோ அவருக்கே மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பென்ஷன் வாங்குபவர் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடாது. அதுபோல அவர்களின் கணவர் அரசு வேலை செய்யக்கூடாது. மற்றபடி ஒரு வீட்டில் பல பெண்கள் இருந்தாலும் அவர்கள் பென்ஷன் பெற்றாலும் குடும்ப தலைவி என்ற பெயரில் உள்ள பெண்ணுக்கு பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் தாய், அதாவது குடும்ப தலைவி உயிரோடு இல்லாத பட்சத்தில் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 21 வயது நிரம்பிய பெண்ணுக்கு மகளிர் உதவித்தொகை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் அந்த பெண் தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு விவாகரத்து பெற்றவர்கள் தனியாக ரேஷன் கார்டு வைத்திருந்தால் அவர்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் சென்ற முறை விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களும் சரியான ஆவணங்களோடு விண்ணப்பித்தால் இந்த முறை அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.